எங்களை அப்பா தாங்கிரு தேவன் நீர் அப்பா. தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இனி வர நாட்களிலும் ஆண்டவரே உங்க சித்தம்படி அப்பா யெகோவா ஈரே அப்பா நீர் தேவைகளை சந்திப்பீர் அப்பா. யெகோவா நீர் மாத்திரம் அப்பா, நீர் எங்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இனி வர நேரத்தில் உங்க கையில் தியானிக்கும்படியாய் 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துக்குள் கடந்து செல்லலாம். 2 நாளாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம். ஒன்றாவது வாக்கியம். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் 2 காரியத்தை பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா மன்னனுடைய அவனுடைய சில தீர்மானங்கள், அவன் செய்கிற சில தன்னுடைய தகப்பனை போல அல்ல, தகப்பன் செய்த காரியங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டு கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார். ஆமென். அதுல அடுத்த காரியம்தான் எசேக்கியாவுடைய அந்த தீர்மானம் என்னவா இருக்கிறது என்றால், ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் பெஸ்டா செய்யணும். ஆமென். கர்த்தருக்காய் எதை செய்தாலும் சிறப்பாய் செய்யணும். அதுதான் எசேக்கியாவுடைய தீர்மானம். ஆமென். அவருடைய அந்த உள்ளத்துல எப்படி என்ன எடுக்கிறார் பாருங்க. இப்போ ரொம்ப நாளா 5வது வாக்கியம் சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆமென். எதை ஆசரிக்கவில்லையா? பஸ்காவை ஆசரிக்கவில்லை. ஆமென். ஏன்னா பஸ்காவை பற்றி, பஸ்காவென்றால் என்ன? பஸ்கா பண்டிகை எதற்காய் கொண்டாடுவது? கர்த்தர் செய்த அற்புதம், அந்த விடுதலையை நினைவு கூறுவது. இப்பதான் நம்ம ஆளு விசுவாசம் எங்க போயிடுச்சு? அந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் போயிடுச்சு. முக்கு மூளைக்கு என்ன செய்துட்டான்? பலி செலுத்தி தூபங்காட்டி விக்கிரகங்களை வச்சு. அப்போ விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? திரும்பி அந்த விக்கிரகங்களை நோக்கி திரும்பிடுச்சு. இப்போ கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூற மனசுமா? கர்த்தரை பற்றி நினைவே இல்லை. அப்புறம் அவர் செய்த நினைவை, அவர் செய்த விடுதலை எப்படி நினைவு கூற மனசுரும்? ஒன்றுமில்லை. அதான் வேதம் சொல்லுது பாருங்க. 5வது வாக்கியம் சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. அப்போ பஸ்காவையே ஆசரிக்காமல் விட்டுட்டோம். அவ்வளவு இஸ்ரவேல் ஜனமும் யூத ஜனமும் பின்வாங்கி விட்டார்கள் கர்த்தரை விட்டு. ஆமென். ஆனா அதில் ஒரு சந்ததி எழும்புகிறார். எசேக்கியா மன்னன், அந்த அவருடைய தீர்மானம், அந்த அரசனுடைய ராஜாவுடைய தீர்மானம் எப்படியா இருக்கிறது? எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்யும் போது அதை சிறப்பாய் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காய் நாம என்ன செய்தாலும் சிறப்பா செய்யக்கூடிய தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென், ஆமென். ஜெபிச்சாலும் சரி சிறப்பா ஜெபிக்கணும். ஆமென். அது என்ன சிறப்பா ஜெபிக்கிறதுன்னா? உள்ளத்துல இருந்து ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது போல குக்கர் அடுப்புல வச்சுக்கிட்டு ஜெபத்துல உட்காரக்கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாம் ஷட் டவுனாக இருக்கணும் வீட்டில். ஆமென். டிவி ஒரு பக்கம், அங்கே டிவி ஓடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும். ஆமென். அநேக வீடுகள் அப்படித்தான் நடக்கிறது. பிள்ளைங்க அங்கே மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும், அம்மா உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அது இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பெஸ்ட்டாக செய்யணும், சிறப்பா செய்யணும். ஆமென். நாம செய்வது கர்த்தருக்கு சிறப்பானதா இருக்கணும். ஆமென். இங்க எசேக்கியா அப்படி என்ன சிறப்பாய் செய்து விட்டாருன்னா, என்ன செய்யறாரு? பஸ்காவை அனுசரிக்க எழுத்து மூலமாய் நிருபங்களை எழுதி யூதா, இஸ்ரவேல் எல்லா தேசங்கள் முழுவதும் எழுதி அனுப்புகிறார். எசேக்கியா யாரு? எதனுடைய ராஜா?
யூத ராஜா. ஆனால் நிருபம் யாருக்கும் போகுது? இஸ்ரவேலுக்கும் போகுது. ஆமென். அவருடைய அந்த தீர்மானம் பாருங்க, தன்னுடைய அந்த யூத ஜனம், ஏன்னா யூத ஜனத்துல 2 கோத்திரம் தான் உண்டு. ஆமென். அதை பற்றி அவருக்கு அந்த பாகுபாடே இல்லை. கர்த்தருடைய ஜனம் யாரை வழிபடணும்? ஆண்டவரை வழிபடணும். ஆமென். அவர் செய்த நன்மையை நினைவு கூறணும், பஸ்காவை அனுசரிக்கணும். என்ன நடக்குது பாருங்க. இப்போ இவர் அந்த நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். அது மட்டும் இல்ல, எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை அனுப்புகிறார். அவங்க எங்க இருக்கிறாங்க? யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த 2 கோத்திரத்தையும் கூட விடல, அவங்களுக்கும் போய். ஏன்னா எல்லோரும் பஸ்காவை அனுசரிக்க எருசலேமுக்கு கூடி வரணும். ஆமென். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணமே அதுதான், ஆண்டவருடைய கட்டளை அதுதான் இல்லையா? நீங்க வருடத்துக்கு ஒரு முறை இந்த பஸ்காவை என்னுடைய விடுதலையை நினைவு கூறும்படியாய் நீங்கள் குடும்பமாய் அனுசரிக்கணும். அப்ப ஒன்று கூடணும். எங்க ஒன்று கூடணும்? எருசலேமில் ஒன்று கூடணும். அதுக்காகத்தான் எசேக்கியா என்ன செய்கிறார்? நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். எல்லாரும் வாங்க, நாம ஆண்டவருக்காய் என்ன செய்யலாம்? பஸ்காவை ஆசரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இவருடைய பிளான் 2வது மாதத்துல இதை ஆசரிக்கணும். ஆனா அங்கு ஜனங்கள் ஆயத்தமாய் இல்லை. எனவே 3வது வாக்கியம் சொல்லுது, ஆசாரியர் யாரு ஆயத்தமா இல்ல? இப்ப பஸ்காவை யார் தான் பலியிட முடியும்? ஆசாரியர்களே. அதற்கேற்ற ஆசாரியர்கள் இன்னும் அவ்வளவு எண்ணிக்கைக்கு அவங்களே ஆயத்தமாகல. அதனால் என்ன செய்கிறது? தள்ளி போகிறது. ஆமென். 3வது வாக்கியம் கடைசி சென்டென்ஸ் பாருங்க, அதின் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிட்டு. என்ன காரணம்? ஆசாரியனே ரெடி ஆகல இன்னும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஏன்னா இவங்க அநேக நாட்களா இதை ஆசரிக்கவில்லை. அதனால் ஜனங்களுக்குள் அந்த எண்ணமே இல்லை. ராஜா எழுதி நிருபத்தை அனுப்பினாலும் இவர்களுக்குள் அந்த எண்ணம் இல்லை. நமக்கு பஸ்கா பலியிடணும், நமக்கு பஸ்காவை ஆசரிக்கணும், ஆண்டவர் நம்முடைய மூதாதையருக்கு செய்த அந்த விடுதலையை நினைவு கூறணும். இந்த சிந்தை ஒன்றுமே இல்லை. ஆமென். 6வது, திரும்பிட்டா நாம அசீரியருடைய கைக்கு நம்மை தேவன் காப்பாற்றும்படியாய் அவர் நம் பக்கமாய் திரும்புவார். அப்போ இந்த எசேக்கியாவுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். எது? கர்த்தரிடத்தில் இந்த ஜனத்தை எப்படியாவது திருப்பி விடணும். ஆமென். அதுக்காகத்தான் நிருபங்களை அனுப்புறாரு. பாருங்க, அப்படியே கீழே போகலாம். 8. போதும். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? திருப்பி சொல்றாரு, இப்பொழுதாவது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை என்ன செய்யாதுங்க? கடினப்படுத்தாதுங்க. ஆண்டவர் சொல்றதை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவரிடம் திரும்புங்க. இதெல்லாம் சொல்றாரு. என்ன நடக்கு தெரியுமா? 10வது வாக்கியத்துக்கு போகலாம். ஊரூராக திரிந்தார்கள். யாரு? அஞ்சல்காரர்கள். எதை கொண்டு? எசேக்கியா மன்னன் கொடுத்த நிருபத்தை கொண்டு. நிருபம் என்ன? வாருங்க, பஸ்காவை நாம் அனுசரிக்க ஒன்று கூடலாம், கர்த்தரிடம் திரும்புங்கள். அப்பொழுது 9வது வாக்கியத்துல கடைசி வாக்கியம் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர், நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் விலக்குவதில்லை என்றார்கள். பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மனம் திரும்புங்க, கர்த்தரிடம் திரும்புங்க, அவரிடம் திரும்பினால் அவர் இரக்கமுள்ளவர், உங்களை மன்னித்து உங்கள் பக்கம் அவர் திரும்புவார், அசீரியர்களுடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த அஞ்சல்காரர் என்ன செய்யறாங்க? ஊரூரா நடக்கிறாங்க. இந்த நிரூபங்களை கொடுத்து கொண்டு என்ன பண்றாங்க பாருங்க. 10 அந்த செகண்ட் இது வாசி. ஊரூராக திரிந்தார்கள். நல்ல கவனிங்க. ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு ராஜாவுக்கே மரியாதை இல்லை. ஆமென். ராஜாவே நிருபத்தை எழுதி கொடுக்கிறாரு. எசேக்கியா மன்னன் நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். எல்லாரும் எருசலேமுக்கு வாங்க, நாம பஸ்காவை கொண்டாடலாம். ஆனால் அதை போய் அஞ்சல்காரர்கள் எப்படி செய்யறாங்க? ஊர் ஊரா நடக்கிறான். எங்கெங்க இஸ்ரவேல் ஜனம், எங்கெங்க யூத ஜனங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வையில் இவர்கள் செய்வது எப்படி இருக்கு? பரிகாசப்படுத்தப்படுகிறார்கள். நகைப்பா இருக்கு. சிரிக்கிறான், போற இடத்துல எல்லாம் சிரிக்கிறான். என்னடா பெரிய கர்த்தர், என்னடா பஸ்கா, என்னடா தகன பலி, என்னடா ஸ்தோத்திர பலி. ஆமென். அல்லேலூயா. இப்படி பரிகாசம் பண்ணப்படுகிறார்கள். என்ன நடக்கு பாருங்க. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆமென். ஆமென். மொத்த சமஸ்த சபைக்கும் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு நிருபங்கள் கொடுக்கப்பட்டாலும் அநேக ஜனங்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கு? சில பேர் என்ன செய்றாங்க? மனத்தாழ்மையில் எருசலேமுக்கு வந்து சேருகிறார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு. ஆமென். அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். என்ன ஆயிடுச்சு? இப்போ கொஞ்சம் ஆட்கள் அப்படியே வந்து கூட 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 என்ன ஆகுது? மீதமுள்ள ஜனங்களும் மனம் திரும்பி என்ன செய்யறாங்க? வந்து சேர்றாங்க. என்ன நடக்கு தெரியுமா? 15 இருந்து கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 15வது வாக்கியம் சொல்லுது, இதெல்லாம் நடக்கும்போது பின்பு இந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து. ஆமென். இப்போ யாரு மனம் திரும்புறா? ஆசாரியனும் மனம் திரும்புறான். ஆமென். என்ன முதல்ல படிச்சோம், ஆசாரியர்கள், அதாவது அதற்கு தேவையான ஆசாரியர்கள் இன்னும் மனம் திரும்பாததால் அது பண்டிகை கொண்டாட முடியல. என்ன பலி செலுத்த ஆசாரியர்கள் வேணும், அவங்களே மனம் திரும்பல. ஆனா ஜனங்கள் கூடி வந்து பலி செலுத்த தொடங்கினவுடன் ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்பி தங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை புசிக்கிறார்கள். இப்போ இதுல சில கூட்டம் ஆமென் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆயத்தமே இல்லாமல் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையில சாப்பிட்டுறான். ஆமென். அது தேவனுடைய பார்வையில் பெரிய கோபம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, அப்பமே புளிப்பு, அப்பத்திலே புளிப்பே இருக்கக்கூடாது. மாவு என்ன செய்யக்கூடாது? புளிப்பாக கூடாது. புளிப்பு என்பது பாவத்தை குறைப்பது. பாவம் ஒரு கொஞ்சம் அம்சம் கூட, பாவத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது அந்த பண்டிகையை கொண்டாட. ஆமென். ஆனால் இங்கு சில பேர் தங்களை ஆயத்தப்படுத்தாமல் அதை புசித்து விடுகிறார்கள். 18. ஆமென். ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக ஆமென் ஆமென் சாப்பிட்டுட்டாங்க. ஆனா எசேக்கியா என்ன செய்யறாரு தெரியுமா? 19 சொல்லுது, எசேக்கியா அவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். என்ன மனுஷன் பாருங்க. எசேக்கியாவுக்கு இதெல்லாம் யாரும் கத்து கொடுக்கல. ஆமென். எசேக்கியாவுக்கு, ஏன்னா எசேக்கியாவுடைய தகப்பன் கர்த்தருக்கு விரோதமாய் பெரிய கொடுமையான காரியங்களை செய்தவன். ஆனால் எசேக்கியா ஒரு ஜனம் தவறு செய்த போது கூட அந்த ஜனத்துக்காகவும் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆமென்.
20 சொல்லுது. ஆமென். ஆண்டவர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்போ முதல்ல எசேக்கியா என்ன செய்யறாரு தெரியுமா? கவனிங்க, ராஜா கொடுக்கிறத பார்த்து பிரபுக்களும் கொடுக்க தொடங்குறாங்க. பிரபுக்கள் எவ்வளவு கொடுக்கறாங்க? 1000 காளை, 10,000 ஆடு. ஆமென், ஆமென். டவுட்டா? 10,000 10,000, 9,000, 10,000. தமிழ் படிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 10,000 பிரபுக்களும் என்ன செய்யறாங்க? அவங்களும் கொடுக்கறாங்க. நல்ல கவனிங்க, அதுல இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். கொடுப்பதில் கூட எசேக்கியா ஒரு மாதிரியை காண்பித்தார். ஆமென், ஆமென். நம்ம சபை, அதாவது ஜனங்கள் கொடுக்கணும்னா நாம கொடுத்து மாதிரியை காண்பிக்கணும். ஆமென். எசேக்கியா அதை செய்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கொடுக்கிறோமோ, எந்த சபை கொடுக்கிறதோ, எந்த குடும்பங்கள் கொடுக்கிறதோ, அவங்க வீட்டில் தான் ஆசீர்வாதம். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென், ஆமென். என்ன செய்யறாங்க? பஸ்காவை கொண்டாடணும். எப்படி கொண்டாடுறது? ராஜா முதல்ல கொடுக்கிறார். ராஜாவை பார்த்த உடனே யார் கொடுக்கிறா? ராஜாவுடைய பிரபுக்கள் கொடுக்கிறார்கள். ஆமென். இப்போ என்ன ஆயிடுது தெரியுமா? 26 வாசிங்க, கொஞ்சம் வேகமா போலாம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. நல்ல கவனிங்க, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதை தான் சொன்னேன், ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் பெஸ்டா செய்யணும். ஆமென், ஆமென். எசேக்கியாவுடைய தீர்மானம் என்ன? நான் கர்த்தருக்காய், ஜீவனுள்ள தேவன் கர்த்தருக்காய் பலியிடுறேன், அதனால என்னுடைய சிறந்ததை கர்த்தருக்காய் கொடுக்கணும். ஆமென். அப்ப நாம எதை செய்தாலும் கர்த்தருக்கு சிறந்ததாய் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, காணிக்க போட்டா கூட எவ்வளவு போடுறேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா போடுறது கூட கீறாத நல்லதா பார்த்து கொடுக்கணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம போடுற 10 ரூபாய் நோட்டா இருந்தா கூட சரி, அந்த 10 ரூபாய் கூட கர்த்தருக்கு கொடுக்கிறோங்கிற பயம் நமக்கு இருக்கணும். நல்லதா போடணும். ஆமென். அதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏன்னா அதுல அவருக்கு என்ன, அவர் என்ன நினைக்கிறார், அதுதான் நீங்க கொடுக்கிற, கர்த்தருக்கு நாம கொடுக்கிற கனம் அதுல தான் இருக்கு. ஆமென், இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எப்படி கர்த்தரை கனப்படுத்துறோம், கொடுப்பதில் எப்படி கனப்படுத்துறோம், அதை தான் கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொடுப்பது எவ்வளவு என்பதல்ல, ஆனா எப்படிப்பட்டதை கொடுக்கிறோம். ஆமென். நம்ம ஓடுவது பெரிதல்ல, ஆனால் எப்படி ஓடுகிறோம், கர்த்தருக்கு சிறந்ததாய் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் எவ்வளவோ ஊழியக்காரங்க, முழு நேர ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஊழியமே பண்றதில்லை, எங்களுக்கு தெரியும். ஆமென். நாங்கள் அநேக ஊழியக்காரர்களை பார்க்கிறோம் கிராமங்களில். கிராம ஊழியத்துக்கு நாங்கள் போகும்போது எல்லாம் ஊழியக்காரங்க தான், சம்பளம் வாங்குற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா ஊழியமே பண்றதில்லை. ஆமென். நமக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எத்தை செய்துட்டாலும், எத்தை செய்யறோமா அது தெய்வ பயத்தோடு நம்ம நல்லதா செய்யணுங்கிற அந்த தீர்மானம் நமக்குள்ள இருந்தா, எசேக்கியேலுடைய வாழ்க்கையில எசேக்கியேல் என்ன செய்யறார் பாருங்க, அவருக்கு முடிஞ்சதை உதாரணத்துவமாய் முதல்ல மாதிரியாய் கொடுக்கிறார். அவ்வளவுதான். என்ன நடக்குது? பிரபுக்கள் கொடுக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு பஸ்கா பண்டிகை. ஆமென். பஸ்கா விருந்து எப்படி நடக்கு? அமோகமா. இதுவரைக்கும் சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் போது கூட இவ்வளவு கொடுத்ததில்லை பலி. ஆமென்,
அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் சாலமோனுடைய காலத்தில் கூட இப்படி நடந்ததில்லை. அவ்வளவு சிறப்பாய் கொடுக்கிறார். என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இது கொடுக்க தொடங்கும் போது என்ன நடக்கு பாருங்க. 3வது வாக்கியம் 31க்கு போலாம். தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆமென். அதுல ஒரு மாதிரி, கொடுப்பதில் ஒரு மாதிரி. என்ன நடக்கு தெரியுமா? இந்த பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் போது 1வது வாக்கியம் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யறாங்க பாருங்க, நல்ல கவனிங்க. புறப்பட்டு போய் உண்டான சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனம் எதுக்கு வந்தவங்க? பஸ்கா கொண்டாட்டத்துக்கு வந்தவங்க. போகும்போது என்ன செய்துட்டு போறாங்க? எருசலேமில் இருக்கிற பட்டணங்கள், யூத பட்டணங்கள்ல எல்லாம் போய் இருக்கிற விக்கிரக தோப்புகளையும் இருக்கிற விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு எங்க போறாங்க? தங்களுடைய தேசங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு திரும்பி செல்கிறார்கள். ஆனா அந்த காரியம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க, அது எப்படி பரவுது பாருங்க. அப்படியே கீழே போன இந்த 31 அதிகாரத்துல 2 காரியம் இருக்கு. 1 கர்த்தருக்கு கொடுப்பது, 2வது கர்த்தருக்கு சில சீர்திருத்தங்கள், கர்த்தருக்காய் சில காரியங்களை தேசத்தில் செய்வது. ஆமென். அல்லேலூயா. இது எல்லாம் எங்கிருந்து வருது? எசேக்கியாவிடமிருந்து தொடங்குகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3வது காரியம், 3வது வாக்கியம் நம்ம பார்த்தோம். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி கொடுப்பதில் ஒரு மாதிரியை காண்பித்தார். 4வது சொல்லுது, ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி ஆமென். தான் மட்டும் செய்வதல்ல, அந்த ஆசாரியர்களை தேவ ஊழியத்திற்காய் உற்சாகப்படுத்தும்படியாய் ஜனங்களை கொடுக்க வைக்கிறார். ஆமென். ஊக்குவிக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்களை எப்பொழுதுமே ஊக்குவிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். நம்ம எப்பொழுதுமே ஒரு ஜெபிக்காத ஒரு பிள்ளை, ஒரு சகோதரன் இருக்கிறான்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். நம்ம பார்த்து அவங்க கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாம என்ன செய்யணும்? நாம தான் மாதிரி. பாருங்க, அங்க அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புகிற ஜனங்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த ஆண்டவரை இருதயத்தோடு தேடின எசேக்கியா என்ன செய்கிறார்? ஜனங்களையும் தேட வைத்தார். 2வது ஜனங்களையும் கொடுக்க வைக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய சகோதரங்களாய் இருக்கட்டும், நாம யாராவது ஒரு ஆள் வீக்னஸ், ஒரு ஆளை பார்த்துட்டோம்னா நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவங்கள ஊக்குவிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். ஆராதிக்காதவங்களா இருக்கிறாங்களா? ஆராதிக்க ஊக்குவிக்கணும். ஜெபிக்காதவங்களா? ஜெபிக்க ஊக்குவிக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிற சுபாவம் இல்லாதவங்களா? கொடுக்க ஊக்குவிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு மாதிரியாய் இருந்து அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாய் இருக்கணும். இங்க எசேக்கியா மன்னன் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை ஊக்குவிக்கிறார். கொடுங்க, நான் கொடுத்தேன், நீங்களும் கொடுங்க, ஆசாரியர்களுக்கு கொடுங்க. ஆனா இந்த வார்த்தை பிரசித்தமான போது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எல்லோரும் 5வது வாக்கியம் கடைசி சென்டென்ஸ் சொல்லுது, சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். கொடுத்து என்ன ஆகுது தெரியுமா? 7வது வாக்கியம் சொல்லுது, 3ஆம் மாதத்தில் குவிய செய்ய தொடங்கி
7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கும் இல்ல? ஆலயத்துல அந்த ஜனங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை என்ன செய்யறாங்க? குவிக்கிறாங்க. எத்தனை? 3ஆவது மாசத்துல தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ 3, 4, 5, 6, 7 5 மாசமா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து குவிக்க தொடங்குகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 10வது வாக்கியம் சொல்லுது, கடைசி சென்டென்ஸ் வாசிங்க. கர்த்தர் ஆமென். அல்லேலூயா. அப்போ எசேக்கியா மன்னனுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் எப்படிடா வருதுன்னு ஆசாரியர்களை விசாரிக்கிறார். ஆசாரியர்கள் சொல்றாங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த அம்பாரம் மீந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய தீர்மானம் ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் சிறப்பாய் செய்யணும். அதனால தான் சாலமோனே செய்யாத பஸ்கா பண்டிகை பலியிட எசேக்கியாவால் முடிந்தது. அடுத்த காரியம், அவர் அடுத்தவர்களை ஜனத்தை ஊக்குவித்தார். எதற்காய்? 1 கர்த்தரிடம் திரும்ப, 2 கர்த்தருக்கு கொடுக்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு திரும்புகிற காரியத்துல நான் முதல்ல சொன்னேன், அந்த யூத தேசத்துல பட்டணங்களில் போய் விக்கிரகத்தை உடைத்தார்கள். ஆனா கீழே நீங்க வாசிக்கும் போது, நீங்க அந்த அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது தெரியும், அவங்க திரும்பி போன இடங்களிலெல்லாம் அவங்க பட்டணங்களிலெல்லாம் உடைக்க தொடங்கிட்டாங்க. ஆமென். புரிஞ்சா? ஆமென். அப்போ அந்த நோக்கம் பாருங்க, அந்த எசேக்கியா பண்ணின ஒரு சின்ன ஒரு மாதிரியான காரியம் என்ன செய்து தேசம் முழுவதும் பரவி விடுகிறது. தேசமெங்கும் விக்கிரகங்கள் உடைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருபதாவது வாக்கியம் போலாம். 20, 21 வாசித்து முடிச்சிருவோம். செய்தான். நல்ல கவனிங்க, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியாவுடைய வாழ்க்கை நமக்கு போதிப்பது, அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எடுக்கிற தீர்மானம் அது ஆண்டவருக்கு செய்கிறதை சிறப்பானதாய் செய்யும்படியான ஒரு தீர்மானமாய் இருக்கணும். ஆமென். 2, நாம அடுத்தவர்களுக்கு மாதிரியாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை பின்பற்றுவதிலும், கற்பனைகளை கைக்கொள்வதிலும், ஆலய பிரகாரங்கள் ஆலய பணிகளிலும், அதே போல ஆண்டவருக்கு கொடுப்பதிலும், ஆமென், ஆண்டவரை வழிபடுவதிலும், தொழுது கொள்வதிலும், எல்லாவற்றிலும் நாம தான் மாதிரியாய் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் அவன் காரியங்களை செவ்வையாய் செய்து, வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் சித்தி பெற்றான். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள், உயர்வுகள் உண்டாக வேண்டும் என்றால் எசேக்கியா செய்த காரியங்களில் நாமும் கண்ணும் கருத்துமாய் இருப்போம். கர்த்தர் நம்மையும் சித்தி பெற, கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் வெற்றி பெற வைப்பார். கண்களை மூடலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் உம்முடைய திருக்கரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம். நேசருடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். விசேஷமாய் இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் தான் ஆண்டவரே அப்பா அநேகம் பேருக்கு மாதிரி, நாங்கள் தான் அடுத்தவர்களுக்கு மாதிரி, நாங்கள் தான் ஆண்டவரே உம்மோடுள்ள ஆண்டவரே
உம்மோடுள்ள வேலையிலும் உம்மை பின்பற்றுகிற காரியத்திலும் அடுத்தவர்களுக்கு மாதிரி ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் உமக்காய் சிறப்பானதை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். அவர்கள் தீர்மானங்கள் எசேக்கியா மன்னனைப் போலவே ஆண்டவரே, நாங்கள் எதை கர்த்தருக்கு செய்தாலும் பெஸ்டாய் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அந்த தீர்மானத்தோடு நாங்கள் முன்னேற கிருபை செய்யுங்கப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமா